ஆமா. என் தாயான இளையனார் குலத்தில் இருந்து திருமணத்திற்காக பெண் எடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு தெய்வத்தை எங்கேயா நீங்க பார்த்திருக்கீங்களாப்பா? ஒரு இடமும் கண்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, பார்க்க போறதும் இல்ல. ரொம்ப பேர் வாங்குற ஒரு ஸ்தலம் அது. புண்ணிய தலம், புண்ணிய ஸ்தலம். அது இளையனார் குலத்திற்கு தான் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த ஆத்தா இன்னைக்கு கொடுத்து வச்ச ஊரு பாக்கியம். இந்த கிராமத்திலிருந்து பெண் எடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு செல்வாக்கு கொடுத்துருவாளாம். செல்வாக்கு கொடுப்பா, கொடுத்துதான் கொடை வாங்குவாளாம். ஆமா. அப்பேற்பட்ட பாட்டாங்கரையா. பாட்டாங்கரையா. ஒருவேளை எல்லா மக்களும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கொடை கொடுக்க பணம் காசு கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். கொடுக்காட்டாலும் கூட அவர்கள் வாரிசுகள், மகன் பேரன் அவர்களின் வாரிசுகளில் இருந்து எப்படியா அந்த கொடை அந்த பாட்டாங்கரையா வாங்கிடுவாளாம். பாட்டாங்கரையா வாங்கிடுவோம். பேர மாறிட்டியாது, மகன் கிட்ட பேர மாட்ட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. அம்மா இப்ப எனக்கு வசதி இல்லைன்னா என் பேரங்கிட்ட வாங்கிருவாளாம். அந்த வாரிசுல எப்படி யாரும் வாங்கிருவாளாம், மகன் பிள்ளை பேரங்கிட்ட. ஆமா. அப்படி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அது எங்க பார்க்கணும்? இளையனார் குலத்துல தான் பார்க்கணும். சரி.